விஜய் டிவியின் முன்னணி சீரியலாக தொடர்ந்து ரசிகர்களை கவர்ந்து வரும் பாக்கியலட்சுமி சீரியலில் இன்றைய எபிசோடும் தாத்தாவின் இறுதிச் சடங்குகளை ஒட்டியே காணப்பட்டது. 80வது பிறந்தநாளை மிகவும் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்த ராமமூர்த்தி வீட்டிற்கு வந்தும் அனைவருடனும் மகிழ்ச்சியாக பேசிச் சிரித்து பொழுதை போக்குகிறார். இரவு வெகுநேரமாகியும் அனைவருடனும் உற்சாகமாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பாக்கியா, செல்வி உள்ளிட்டவர்களுக்கும் அவர் அட்வைஸ் செய்கிறார். முன்னதாக கோயிலில் வைத்து எழிலிடமும் அவரது கேரியர் குறித்து நம்பிக்கை கொடுக்கிறார். இந்நிலையில் அன்றிரவு வெகுநேரம் முழித்துக் கொண்டிருக்கும் அவர் ஒரு கட்டத்தில் தூங்க செல்கிறார். தூக்கத்திலேயே அவரது உயிர் பிரிய பாக்கியா, ஈஸ்வரி உள்ளிட்ட குடும்பத்தினர் அனைவரும் நிலைகுலைகின்றனர். இந்நிலையில் தாத்தாவின் இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகளை பழனிசாமி, ஜெனியின் அப்பா உள்ளிட்டவர்கள் அனைவரும் சேர்ந்து மேற்கொள்கின்றனர். இறுதிச் சடங்கை செய்ய கோபி தயாரான நிலையில் அவர் ராமமூர்த்திக்கு எந்த சடங்கும் செய்யக்கூடாது, கொள்ளி வைக்கக்கூடாது என்று ஈஸ்வரி உறுதியாக